because we are kings and our words matter. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் வானம் பூமி படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானம் பூமி படைத்த கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களே எடுத்தே கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களே எடுத்தே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் இலை மாறி புவியகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை என் காலை தள்ளாட போட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கா என் காலை தள்ளாட போட்டார் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை எனக்கொத்தாசை
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏற்றும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன் ஏற்றும் என்னை அணுகாமல் போக்கையும் வார்த்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய் போக்கையும் வார்த்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை 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 ஆமென். எல்லோரும் தயவுசெய்து எழுந்து நின்று பாடுவோம். கண்களை அங்கே ஏறெடுப்போம், கர்த்தரிடத்தில் ஏறெடுப்போம். வேற என்ன விஷயமா இருந்தாலும் அதை ஒதுக்கிட்டு, உங்கள் பிரச்சனையாக இருக்கலாம், மற்ற காரியங்களாக இருக்கலாம், தயவுசெய்து ஒதுக்கி கீழே ஓரமாக வச்சுட்டு அகற்றிட்டு தேவனை நோக்கி பார்ப்போம். ஏன்னா அவரை நோக்கி பார்த்தா பிரகாசிப்போம். அவ்வளோதான், நோக்கி பார்க்கணும், அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. நோக்கி பார்க்க வேண்டும். மற்ற காரியங்களை ஒதுக்கி வச்சுட்டு எப்படியாவது அவருடைய மகிமை, அவர் எவ்வளோ பெரியவர்ன்றதை காண வேண்டும். அதற்கு தேவன்தான் உதவ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தான் கண்களை திறக்க வேண்டும். நமக்கு எப்படியாவது உதவி பார்க்க செய்கிறதே அவர் தான். பாருங்க, அவருடைய உதவி இல்லாமல் அதை செய்ய முடியாது. ஆகவே இந்த வேலையிலையும் அவரை கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும், நீர் எவ்வளோ பெரியவர் என்பதை எனக்கு காண்பியும், எவ்வளோ நல்லவர் என்பதை காண்பியும் அப்படின்னு சொல்லி ஆராதிப்போம். அவர் கண்டிப்பாக காண்பிப்பார், வெளிப்படுத்துவார், நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். அன்புள்ள ஆண்டவரே, அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். என்னாலும் உம்மை பாடுவேன், அருளின் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுவே. என்னாலும் உம்மை பாடுவேன், அருளின் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுவே. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரே, என்றும் துதித்திடுவேன். கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரே, என்றும் துதித்திடுவேன். இம்மட்டும் உதவின எபனேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். இம்மட்டும் உதவின எபனேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். என்னாலும் உம்மை பாடுவேன்,
அருளின் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்தோடுமே. என்னாலும் உம்மை பாடுவேன் அருளின் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்தோடுமே. நீரெந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. நீரெந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. யெகோவா நிஷியே, அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார். யெகோவா நிஷியே, அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார். என்னாலும் உம்மை பாடுவேன் அருளின் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்தோடுமே. என்னாலும் உம்மை பாடுவேன் அருளின் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்தோடுமே. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரை என்றும் துதித்திடுவேன். கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரை என்றும் துதித்திடுவேன். மற்றும் உதவின எபனேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். மற்றும் உதவின எபனேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். என்னாலும் உம்மை பாடுவேன் அருளின் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்தோடுமே. என்னாலும் உம்மை பாடுவேன் அருளின் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்தோடுமே. நீரெந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. நீரெந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. யெகோவா நிஷியே, அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார். யெகோவா நிஷியே, அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார். என்னாலும் உம்மை பாடுவேன் அருளின் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்தோடுமே. என்னாலும் உம்மை பாடுவேன் அருளின் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்தோடுமே. என்னாலும் உம்மை பாடுவேன் அருளின் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்தோடுமே. என்னாலும் உம்மை பாடுவேன்
நீரோடாய் தேடிக்காத ரும்மான் போலுள்ளம் உம்மையே நாடிடுதே. நீரென் உள்ளத்தின் ஜெயநீதம் உம்மையாராதிக்க வாஞ்சிப்பேன். நீரோடாய் தேடிக்காத ரும்மான் போலுள்ளம் உம்மையே நாடிடுதே. சொல்லுவோம், நீர் என் பலன். அன்பர் இயேசுவே இவ்வேளையிலே அன்பின் கவி பாடிடுவேனே. உம்மாதயவை கரம் உயர்த்தி என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை அன்பர் இயேசுவே இவ்வேளையிலே அன்பின் கவி பாடிடுவேனே. உம்மாதயவை
உம்மை நேசிக்கிறேன், உம்மை உம்மை நேசிக்கிறேன் அன்பே. ஹல்லேலூயா. உள்ளங்களை கரங்களை ஆண்டவர் ரட்சகர் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாத மகத்துவமுள்ள தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே எல்லா துதிகளுக்கும் பாத்திரர், அவர் ஒருவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரர், எல்லா புகழ்ச்சிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் அவர் ஒருவரே பாத்திரர். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உம்மை நேசிக்கிறோம் கர்த்தாவே. முந்தி எங்களில் அன்பு கூர்ந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மாறாத உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், ஒழிந்து போகாத உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவிகளாய் இருக்கும்போது, அக்கிரமக்காரர்களாய் இருக்கும்போது அன்பு கூர்ந்தீரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாபெரும் அன்புக்காக நன்றி கர்த்தாவே. இந்த அன்பு விவரிக்க முடியாதது, உம்முடைய அன்பு விளங்கிக் கொள்ள முடியாதது ஆண்டவரே. அந்த அளவுக்கு எங்களை அன்பு கூர்ந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் முந்தி எங்களில் அன்பு கூர்ந்தீர் என்று வேதம் சொல்லுகிறதே. உலக தோற்றத்துக்கு முன்னரே எங்கள் அன்பு கூர்ந்து விட்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலையில கூட இந்த அன்பை நாங்கள் விளங்கிக் கொள்ள, அது கொஞ்சமாவது புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. எங்கள் மனக்கண்களை திறப்பீராக. அன்பின் தேவனுடைய இந்த மகத்தான அன்பை நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். காயப்பட்ட உள்ளங்கள், வேதனையில் வாடுகிற உள்ளங்கள் இன்றைக்கு இந்த அன்பினாலே தொடப்படட்டும், சுகமடையட்டும் ஆண்டவரே. இந்த அன்பு மக்களுடைய உள்ளங்களை கட்டி எழுப்பட்டும் ஆண்டவரே. ஒழிந்து போகாத அன்பு, குணமாக்குகிற அன்பு, அதை இன்றைக்கு ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கட்டும். இந்த அன்பு சுகத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும் ஆண்டவரே. என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் உடைய வார்த்தை இன்றைக்கு தீர்வாகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் உள்ளங்களையும் மனங்களையும் உடைய வார்த்தைக்கு திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. மழையை போல, பனியை போல உடைய வார்த்தை எங்கள் உள்ளங்களில் வந்து இறங்குவதாக. உமக்கே எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காருவோம். இப்போது காணிக்கை தசமபாகத்தினாலே கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆமென். நம்முடைய காணிக்கை தசமபாகங்களை நம்முடைய கரங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். கொடுப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்து பிறகு நாம் கொடுப்போம். எல்லாரும் சொல்வோம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். இந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். என் வீட்டிலே எல்லாமே நிரம்பி இருக்கும், வழிந்து ஓடும். அதை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே நான் கொடுக்கிறேன். ஆமென். இப்போது உதவியாளர் உங்களிடத்தில் வருவார்கள். உங்கள் காணிக்கை தசமபாகத்தை செலுத்தலாம். தயவுசெய்து புதிதாய் வந்தவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். மற்றவர்கள் காணிக்கை செலுத்துகிற அதே நேரத்தில் புதிதாய் வந்தவர்கள் தயவுசெய்து உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். உங்களை வரவேற்க விரும்புகிறோம். இருக்கிற இடத்துல கரத்தை உயர்த்தினா போதும். உதவியாளர்கள் உங்கள் கையில் ஒரு புரோஷரை கொடுப்பாங்க. வெளியே இருந்தால் கூட உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். உதவியாளர்கள் உங்களுக்கு ஒரு புரோஷரை கொடுப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு வெள்ளை அட்டை இருக்கும். தயவுசெய்து அதில் உங்கள் பெயரையும் விலாசத்தையும் தெளிவாக எழுதி, ஆராதனை முடிந்து போகும்போது வெளியே புக் ஸ்டோரில் ஒரு தனி மேஜை இருக்கிறது புதிதாய் வந்தவர்களுக்காக. அதில் அந்த வெள்ளை அட்டையை கொடுங்கள். அதை கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு MP3 CDயும் ஒரு நம்முடைய மாதாந்திர பத்திரிகை வெற்றியும் வாழ்வும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வெற்றியும் வாழ்வும் அந்த பத்திரிகை மாதந்தோறும் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள்
அதுக்கான சந்தாவை செலுத்தினால் மாதந்தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஆகவே அந்த வெள்ளை அட்டையை கொடுக்கும்போது தான் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மறக்காமல் அந்த வெள்ளை அட்டையை பூர்த்தி செய்து கொடுத்து விடுங்கள். எபேசியர்களது நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்காற்படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். கடந்த பல வாரங்களாக தேவனுடைய அன்பை குறித்து நாம் இங்கே போதித்து வருகிறோம். வேத வசனத்தில் தேவனுடைய அன்பை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு, எங்கே பார்த்தாலும் எங்கே திருப்பினாலும் தேவனுடைய அன்பு அங்கே வெளிப்படுகிறது. அதில் சில எடுத்துக்காட்டான ரொம்ப குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் எடுத்து இங்கே தேவனுடைய அன்பை குறித்து விவரித்து போதித்து வருகிறோம். தேவனுடைய அன்பை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்வது அவசியம். பவுல் அப்போஸ்தலன் அதை தான் பாருங்கள், விசுவாசிகளுக்கு ஒரு காரியம் ரொம்ப தெரிய வேணும் என்று விரும்புகிறார். இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க ஜனங்க, கிறிஸ்தவ ஜனங்கன்னா, ஒருவேளை சுகத்தை பற்றி பேசினா உடனே கேட்குறாங்க, அல்லது வேறு ஏதாவது தேவ ஆசீர்வாதங்களை பற்றி பேசினா உடனே கேட்பாங்க, அட்டென்ஷன் கிடைக்கும் டக்குன்னு. ஆனால் தேவனுடைய அன்பை பற்றி பேசுகிறோன்னா அட்டென்ஷன் உடனே கிடைக்கிறது கஷ்டம். ஏன் என்று சொன்னால், அவங்க என்ன நினைக்கிறாங்க, அன்பை பற்றி எனக்கு தெரியும், கர்த்தர் அன்பாக இருக்கிறார், தேவன் அன்பாக இருக்கிறார், கர்த்தருடைய அன்பு என்னன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், அதை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அதை பற்றி நான் இப்போ அறிஞ்சு என்ன பண்ண போகிறேன், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் ஜனங்கள் மத்தியில் இருக்கிறது. ஜனங்கள்னால் நான் சொல்கிறது கிறிஸ்தவர்கள் மத்தியில். நமக்கு தெரியாததா, இதை பற்றி இன்னும் தெரிய வேண்டியது இருக்குது, இன்னும் ஆழமாக போக வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் இங்கே விசுவாசிகளுக்காக விண்ணப்பிக்கிறார். எபேசியர் ரொம்ப அருமையான ஒரு புஸ்தகம். அதை ஒவ்வொரு வசனமாக கடந்த 6 வருஷங்களாக போதித்து வருகிறேன். இங்கே செவ்வாய்க்கிழமை இரவுகளில் இங்கே வர முடியாதவங்க வாங்கியாவது கேட்கணும், ஏன்னா அதெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க. இல்லைனா இங்கே கோயிலுக்கு வந்துக்கிட்டே சும்மா ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ் ஆகிடும். ஒவ்வொரு வசனமாக 6 வருஷம் போதிச்சிட்ருக்கோம், சும்மா இல்லை. ஏராளமான விஷயங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. அதில் பவுல் அப்போஸ்தலன் ஜபங்கள் இந்த நிருபத்தில் இருக்கிறது. முதல் அதிகாரத்தில் ஒரு ஜபம் இருக்குது. 15ஆம் வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஜபம், எடுத்துக்காட்டான ஒரு ஜபம். ஜபம் பண்ண கற்றுக்கணுமா, அந்த ஜபம்தான் மாதிரி நமக்கு. அதுதான் உண்மையான புதிய ஏற்பாட்டு ஜபம்னா அதுதான். புதிய ஏற்பாட்டு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் விசுவாசி, இந்த புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களும் மனதில் வைத்து எப்படி ஜெபம் பண்ணுறது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. மீதியெல்லாம் புதிய ஏற்பாட்டு ஜெபம் இல்லை. இது புதிய ஏற்பாட்டு ஜனங்கள், மீட்கப்பட்ட ஜனங்கள், மீட்பின் ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் எப்படி ஜெபிக்க வேணுங்கிறதுக்கு ரொம்ப எடுத்துக்காட்டான ஒரு ஜெபம். ரொம்ப அதை மாதிரி ஒரு சாம்பிள் எங்கேயும் கிடையாது. அப்போ அதை போல் இன்னொரு ஜபத்தை பண்ணுறார். 3ஆம் அதிகாரத்தில் நடுவில் ஒரு ஜபத்தை பண்ணுறார். அவர் என்ன ஜபம் பண்ணுறாருன்றத அப்படியே வெளியே வருது பாருங்கள். அவர் கடிதம் எழுதும்போது என்னத்துக்காக உங்களுக்காக ஜபம் பண்ணுறேன்றதை எழுதுகிறார். வித்தியாசமான ஜபமாக இருக்குது. நாம் எப்படி ஜபம் பண்ணுறோமா, என்ன ஜபம் பண்ணுறாரு, அதாவது இவர்கள் ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படணும், கிறிஸ்துவனுடைய உள்ளங்களில் வாசமாக இருந்து அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருக்க வேணும். அப்புறம் சொல்கிறாரு, சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும். அப்படி ஆகி தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்படவும் தேவன் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜெபம் பண்ணுறார். அவருடைய ஜெபத்தில் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த தேவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும்
இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள. அறிவு கெட்டாத அன்புன்னு சொல்லிட்டு அதை அறிந்து கொள்ளணும்னு வேறு சொல்கிறார். அறிவு கெட்டாததை எப்படி அறிந்து கொள்வது? ஹவு டு நோ த அன்னோவபிள். அறிவுக்கு எட்டவே முடியாதுன்றார், அந்த அளவுக்கு இருக்குதுன்றார் ஆண்டவருடைய அன்பு. அப்போ அதை எப்படி அறிந்து கொள்வது? அறிவு கெட்டாதுங்கிறதுனால அதை கவனிக்காமல் விட்டுறது கிடையாது. அறிவு கெட்டாத அன்புனா அந்த அன்பை பற்றி ஏராளமாக இருக்கிறது. சொல்லப்போனால் ஒரு ஜென்மம் பத்தாது. நான் 30 வருஷமாக இங்கே பிரசங்கம் பண்ணிட்டுருக்கேன். இங்கே மட்டும் என் வாழ்நாளில் 40 வருஷமாக பிரசங்கம் பண்ணிட்டுருக்கேன். என்னை பார்த்தா அவ்வளோ வயசான மாதிரி தெரியல. நானே சொல்லிக்க வேண்டியதுதான், நீங்கள் யாரும் ஒத்துழைக்கிற மாதிரி தெரியல. 40 வருஷமாக பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கேயே 30 வருஷத்துக்கு மேலே 30 வருஷம் முடித்தாச்சு. 2005 மே மாதம் 30 வருஷம் முடிச்சிருக்கிறேன். இங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இன்னொரு 30 வருஷம் பிரசங்கம் பண்ணால் கூட இந்த அன்பை பற்றி பிரசங்கம் பண்ணி முடிக்க முடியாது. ஏனென்றால் அவ்வளவு ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. அறிவு கட்டாத அந்த அன்புனா அதுதான் அர்த்தம். அறிவு கட்டாத அன்புனா இது ஏராளமாக இருக்குது, நிறைய இருக்குது. A love that passeth all understanding அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது. இந்த புத்தி, இந்த அறிவு இதுக்கு இது அதாவது ஒரு கடலை கொண்டாந்து ஒரு அண்டால் அடக்க முயற்சிருக்கிற மாதிரி. வீட்டில் அண்டா இருக்கு இல்லையா? அண்டா பெருசுன்னு நினைக்கிறோம், எவ்வளோ தண்ணி போடணுன்னு. ஆனால் கடலில் இருக்கிற தண்ணி கொண்டாந்து அண்டால் நம்ம நிரப்ப முடியாது. இது காணாமல் போயிடும். இது அதோட முழுகிடும். அது கண்டெயின் பண்ண முடியாது. இது நல்ல கண்டெய்னர் கிடையாது. என்ன சொல்ல வர்றாரு? நம்முடைய மூளையும் நம்முடைய அறிவும் தேவனுடைய அன்பை, அதை குறித்த அறிவை முழுமையாய் பெற்று உள்ளடக்கக்கூடிய விதத்தில் அது அவ்வளோ பெரிய ஒரு மூளையோ அறிவோ இல்லை. அறிவு கட்டாத தேவ அன்பு என்கிறார். அறிவு கட்டாதுன்றதுனால கொஞ்சம் கூட இதை எட்டி கூட பார்க்கக்கூடாதுங்கிறது அல்ல. அறிவு கட்டாத இந்த அன்பை எவ்வளவுக்கு அதிகமாக அறிந்து கொள்ள முடியுமோ நம்முடைய வாழ்நாளில் அவ்வளவுக்கு அதிகமாக அறிந்து கொள்வது அவசியம். ஏன்னா தேவன் எவ்வளவு நம்ம அன்பு கூறுகிறார் என்பதை நாம் அதில் ஆழமாக போயிட்டோம்னா, அதை ஆழமாக அறிந்து கொண்டால் விசுவாசம் சுலபமாக செயல்படும். சுகத்தை பற்றி, தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறத பற்றி ஜனங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. நல்லது, கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கிறாரு. ஒன்றுத்தையும் நம்ம இழந்துடக்கூடாது, எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும். நமக்காக ஒரு சொத்து மாதிரி வச்சுட்டு போயிருக்கிறாரு, நாம் எடுத்துக்கொள்கிறதுக்காக தான். ஆனால் அதையெல்லாம் பெற்று அனுபவிக்கிறதுக்கு நிறைய தடைகள் இருக்குது. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நிறைய தடைகள் இருக்குது. என்னென்னா, நான் இவ்வளவு இதாக இருக்கிறேனே, கர்த்தர் என்னெல்லாம் ஆசீர்வதிப்பாரா, எனக்கு இப்படி கொடுப்பாரா, என்ன இந்த விதத்தில் ஆசீர்வதிப்பாரா. கர்த்தருடைய அன்பை பற்றி சில டவுட்டுங்க இருக்குது உள்ளத்தில். அன்பை பற்றி சில சந்தேகங்கள் இருக்கிறதுனால தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்திருந்தா கூட இவங்க பெற்று அனுபவிக்க தகுதி இல்லாதவர்களை போன உணர்கிறார்கள். பெற்று அனுபவிக்க தைரியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். கேட்கவும் தைரியம் இல்லை, பெற்றுக்கொள்ளவும் தைரியம் இல்லை. கேட்கவும் தைரியம் இல்லை, பெற்றுக்கொள்ளவும் தைரியம் இல்லை. பாருங்கள், பிள்ளை ஒரு தப்பு பண்ணிட்டா அப்பா பிள்ளைக்கு எல்லாம் வாங்கி தரேன்றாரு. என்ன கேட்டாலும் கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. பிள்ளை மேலே அன்பாக தான் இருக்கிறாரு. அந்த பிள்ளை பாருங்கள், அந்த குற்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் மூஞ்சில் முழிக்காது. அந்த பக்கம் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். இவர் இந்த பக்கம் வந்தால் அந்த பக்கம் ஓடும். ஏன்னா ஏதோ தப்பு நடந்திருக்குது, ஏதோ தனக்குள்ளே சில குறைகள் இருக்குது, சில தப்பு பண்ணியாச்சு, எப்படி அவர் மூஞ்சில் முழிக்கிறது அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கிறதுனால அந்த உறவையோ அந்த உறவின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகளையோ பெற்று அனுபவிக்கக்கூடிய நிலையில் அந்த பிள்ளை இல்லை. அதுபோல தான். ஆகவே தான் தேவனுடைய அன்பை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அன்பை ஆழமாக அறிந்து கொண்டால் உண்மையாகவே கேட்கவும் பெற்றுக்கொள்ளவும் அதை அனுபவிக்கவும் அதில் வாழவும் இருக்கிற அத்தனை தடைகளும் நீங்கிவிடும். தேவன் நமக்காக வைத்திருக்கிற அத்தனை காரியங்களை நாம் பெற்று அனுபவித்துக் கொள்வோம். ஏன்னு சொன்னால், கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்கிற உணர்வு அதிகமாகும். ஆகவே கர்த்தருடைய அன்பை குறித்த சத்தியம் சாதாரண சத்தியம், அதனால் கவனம் செலுத்தணும். இது நமக்கு இம்மீடியட்டாக நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி நினைக்கக்கூடாது. இம்மீடியட்டாக அதுதான் பிரயோஜனம். ஏனென்றால் தேவனுடைய அத்தனை ஆசீர்வாதங்கள், அத்தனை நன்மைகளும் இதை விளங்கி கொள்றது தான் இருக்குது. இதை விளங்கி கொண்டாதான் கேட்டு பெற்றுக்கொள்வோம், விசுவாசித்து எடுத்துக்கொள்வோம். இது நம்முடையது என்று உரிமை பாராட்டுவோம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை. ஆகவே இதை அறிந்து கொள்வது அவசியம். அப்போ இதை அறிந்து கொள்ள ஆரம்பித்தால் வாழ்நாள் முழுக்க நாம் இதில் முயற்சியில் இறங்கலாம். அதிகமாக அறிந்து கொள்வோம். 30 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு தெரிஞ்சதை காட்டில் இன்னும் அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கிறேன்.
ஆனால் இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ள இன்னும் அதிகமாய் தெரிந்து கொண்டிருக்கிறேன். போன வருஷம் தெரிஞ்சிருந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதிகமாக இதில் வளர முடியும், இந்த அறிவிலே பெருக முடியும். இப்போ பெரிய பெரிய பரிசுத்தவான்களுடைய லைஃப் ஸ்டோரிஸ் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, பயோகிராஃபிஸ் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி நாளுக்கு நாள் தேவனுடைய அன்பை அறிகிற அறிவிலே பெருகி கொண்டே போகிறார்கள் என்பதை குறித்து பார்க்கலாம். அதுதான் அவளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற அந்த உற்சாகத்துக்கு காரணம். ஏன்னா அன்பை குறித்து இன்னும் அதிகமாக அறிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு தெரியாத காரியங்களை இப்போ புரிந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள், உணர்ந்து கொண்டார்கள். ஆகவே வருஷம் மாதம் அந்த அறிவு பெருகிறதுனாலே இன்னும் ஆழமாய் அவர்கள் செல்லுகிறார்கள். அதனால தான் இந்த அன்பை புரிந்து கொள்ள வேணும். இந்த அன்பை 4 டைமென்ஷன்ஸில் சொல்லுகிறார், 4 விதமாய் வர்ணிக்கிறார். இந்த அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்று 4 விதமாக விவரிக்கிறார். இந்த அகலம், நீளம், ஆழம், உயரம்னு சொல்லும்போதே இந்த அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு அற்புதமானது என்பதை நாம் லேசாக காண முடிகிறது. இதுக்கு பெரிய அகலம் இருக்கிறது, அகண்டது இது, நீளம் இருக்கிறது, இதுக்கு ஆழம் இருக்கிறது, இதுக்கு உயரம் இருக்கிறது. இதையெல்லாம் எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் பார்க்கும்படியாக அவர் சொல்லுகிறார். இதை ஒன்றொன்னா பார்ப்போம். இன்றைக்கு பிரசங்கத்தில் இந்த அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம், இந்த 4 காரியங்களை நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். அகலம் என்கிறத முதல்ல பார்ப்போம். பல வேத வசனங்கள் தேவனுடைய அன்பின் அகலத்தை பற்றி சொல்லுகிறது. வாசிக்கிறேன் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம். தேவனுடைய அன்பு எவ்வளவு அகலமானது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு, இப்போ கவனிங்க, சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. அகலத்தை கவனிங்க. தேவனுடைய அன்பு எவ்வளவு அகலமானது. இதுக்குள்ளே யாரெல்லாம் வந்து தஞ்சம் போக முடியும்? எவ்வளோ தூரம் இந்த அன்பு எல்லாரையும் அரவணைத்து கொள்ளுகிறது. எவ்வளவு அகலமான அன்பு. இதில் எல்லாரும் வரலாமா? எல்லா ஜாதிக்காரரும், எல்லா இனத்துக்காரரும், எல்லா மொழிக்காரர்களும், எல்லா பாஷைக்காரர்களும் வர முடியுமா? பலவிதமான ஆட்கள் வர முடியுமா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. இன்றைக்கு ஒரு பெரிய வேலை நடந்துகிட்டு இருக்குது. கிறிஸ்தவத்தை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனிங்க. கிறிஸ்தவம் என்கிறது ஏதோ எங்களுடைய குலம், இந்த குலத்துக்கு ஒரு தெய்வம், அப்படி அல்ல. கிறிஸ்தவம் என்கிறது மனுக்குலம். இதில் பல ஜாதிகள், பல கோத்திரங்கள், பல ஜாதிக்காரர்கள், பல பாஷைக்காரர்கள், பல இனத்தை சேர்ந்தவர்கள், நிறத்தை சேர்ந்தவர்கள் என்று பலர் இருக்கிறோம் இல்லையா? ஆப்பிரிக்காலேருந்து, அமெரிக்காலேருந்து, இந்தியாவிலேருந்து, சைனாலேருந்து எல்லாம் விதவிதமாக இருக்கிறோம். எல்லாம் வித்தியாசமான பாஷை, கலாச்சாரங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லார் மத்தியிலிருந்தும் தேவன் தமக்கென்று தம்முடைய இரத்தத்தினாலே ஒரு கூட்ட ஜனத்தை மீட்டு கொண்டிருக்கிறார். சபை என்பது எல்லா இனம், ஜாதி, கோத்திரம், பாஷை ஆகிய எல்லா விதமான ஜனங்களும் உள்ளடக்கிய ஒரு இடமாக இருக்கிறது. இதுதான் ஒரு அற்புதமான சத்தியம், சபையை குறித்த ஒரு சத்தியம். இது மெய்யான சுவிசேஷம், இது மெய்யான ரட்சிப்பு. ஆகவே தான் இது ஒரு குலத்துக்கு இல்லை, ஒரு ஜாதிக்கு இல்லை, ஒரு ஊருக்கு இல்லை, ஒரு நாட்டுக்கு இல்லை. இது எல்லா நாட்டுக்கும், எல்லா ஜாதிக்கும், எல்லா பாஷைக்காரர்களுக்கும், எல்லா இனத்துக்காரருக்கும் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். எங்கள் குலத்துக்கு எங்கள் தெய்வம் அப்படின்ற கான்செப்ட் இங்கே கிடையாது, இதில் கிடையாது. இது மனுக்குல அனைத்திற்கும் இந்த ஒருவர் இரட்சகராய் இருக்கிறார். ஆகவே இந்த சுவிசேஷத்தை என்ன சொல்கிறார் இயேசு? உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். எப்படி சொன்னார் பாருங்க. எங்கே பிரசங்கிங்கள்? சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்குங்கள், அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் கற்பித்த காரியங்களை அவர்களுக்கு போதிங்க. அவங்க எந்த ஜாதியாக இருந்தானே, எந்த குலமாக இருந்தானே, கோத்திரமாக இருந்தானே, நிறமாக இருந்தானே, என்ன பாஷையாக இருந்தானே, எங்கே போனாலும் இந்த பிரசங்கிங்கள். இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் பொருந்தும். நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது, கலாச்சாரத்தில், பாஷையில், பழக்க வழக்கங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஒன்று, நான் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன், உலகத்தில் பல தேசங்களுக்கு போயிருக்கிறேன் பாருங்கள்.
அப்படியே டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும். அவங்க என்ன பாடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. கூட்டத்தில் நின்றுருந்தீங்கன்னா அவங்க என்னத்தையோ பாடி ஜெர்மன் பாஷையில் பாடிட்டு இருப்பாங்க. நமக்கு என்ன ஒரு வார்த்தை கூட வழங்காதங்க. ஆனால் எந்திரிச்சு இந்த ஆண்டவரை பற்றி பேசினா நானும் அவர்களும் ஒன்றுன்ற மாதிரி ஆகிடுது. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள்ன்ற மாதிரி அதே மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்கிற ஒரு உணர்வு வருகிறது. ஏனென்றால் எல்லா ஜாதி, குலம், கோத்திரம், பாஷைக்காரர்கள் மத்தியிலிருந்து தேவன் தமக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை தம்முடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். மீட்டு கொண்டிருக்கிறார். 11ஆம் வசனம். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தையும் கேட்டேன். அவர்களுடைய லக்கம் 10,000 10,000ஆகவும் 1000 1000ஆகவும் இருந்தது. அதாவது சிங்காசனத்தை சூழ்ந்திருந்தவர்களுடைய லக்கம் எண்ணிக்கை 10,000 10,000ஆகவும் 1000 1000ஆகவும் இருந்தது. தூதர்கள், மூப்பர்கள், ஜனங்கள், இப்படி நிறைய பேர் நிற்கிறாங்க பாருங்கள். அவருடைய லக்கம் எண்ணிக்கையை கவனிங்க, மல்டிடியூட்ஸ். ஆங்கிலத்தில் இந்த வசனங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிடியூட்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்குது. இன்னொரு வசனம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மல்டிடியூட்ஸ்னால் ஜனத்திரள். பரலோகத்தை கண்டு யோவானுக்கு விவரிக்கிறார், தான் காணுகிறத விவரிக்கிறார். சிலர் நினைக்கிற மாதிரி ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, அடியேன் 38 ஆண்டுகளாக இந்த இடத்துல ஊழியம் செஞ்சு ஒரு 38 ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு என்று ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன்னார். அதாவது அவருடைய இது என்னென்னா, பரலோகத்தில் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, மீதி எல்லா இடம்லாம் காலியாக இருக்கும். அம்போன்னு இருக்கும் இடம், அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா பரலோகம் போகிறது ரொம்ப கொஞ்சம் பேர். அது எங்கேயோ பிடிச்சிருக்காரு பாருங்கள். அங்கே போகிறது ரொம்ப சொற்பமான ஆள் தான். 10ல் 1 கூட போக மாட்டாங்க, 100ல் 1 கூட போக மாட்டாங்க, 1000ல் 1 கூட போக மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப சொற்பமான ஆட்கள். ஆகவே சபையெல்லாம் பெருசாக இருந்தாலே சந்தேகப்படணுன்ற. சபை பெருசாக இருந்தாலே சந்தேகப்படணும். ஏன்னா பெருசாக இருந்தால் அது சபை இல்லை, சின்னதாக இருக்கணும், ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கணும். கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. கச்ச கச்சன்னு இருந்ததுன்னா, தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்ததுன்னா அது சபையே கிடையாது. ஏன்னா இவ்வளோ பேர் எப்படி ரட்சிக்கப்பட முடியும், இவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட முடியாது, இதெல்லாம் சபையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய எண்ணம். ஆனால் வேத வசனம் ஆப்போசிட்டாக சொல்லுது. பரலோகத்தில் போய் இவங்களுக்கெல்லாம் பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குது. பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அது பெரிய மெகா சர்ச்லேயும் பெரிய மெகா சர்ச் மாதிரி இருக்குது. 1000 1000 10,000 அப்படின்னு லக்கத்தை சொல்லுது பாருங்கள். ஏராளமானோர், எல்லா ஜாதி, குலம், கோத்திரத்திலிருந்து ஏராளமானோர் அங்கே கூடி வந்திருக்கிறதை அங்கே காண்கிறோம். 7, 9. இவைகளுக்கு பின் நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஜனத்திரள்னு சொல்லியிருக்குது. எல்லா பாஷைக்காரர்கள் ஜனங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு. ஜாதி, கோத்திரம், எல்லா ஜனம் பாஷைக்காரர்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்குது. ஒருவனும் எண்ணக்கூடாதுமான ஒரு திரளான ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். எல்லாரும் ஒரே பாட்டை தான் பாடுறாங்க. என்ன பாட்டு? இந்த ஆட்டுக்குட்டியை குறித்து, இந்த தேவாட்டுக்குட்டியாகிய இயேசுவை குறித்து, அவருடைய மீட்பை குறித்து தான் பாடிட்டுருக்கிறாங்க. எல்லார் வாயிலையும் ஒரே பாட்டு. என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் நிறைய பேர் ஆன்லைன்லலாம் பார்த்துட்ருக்காங்க. சிலர்லாம் பல தேசங்கள்லேருந்து பார்க்குறாங்க. அங்கே அவர்கள் ஒருவேளை சின்ன சின்ன சபைகளுக்கு போயிட்டுருக்கலாம். அவங்களுடைய பார்வைக்கு சபைன்னா ஒரு பெருசாக தெரியாமல் இருக்கலாம். நான் ஏதோ ஒரு சின்ன மைனாரிட்டி கும்பல் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறேன், கொஞ்சம் பேர் நாங்கள், உலகமே கர்த்தரை நம்பாத உலகமாக இருக்குது, இதில் நாங்கள் கொஞ்சம் பேர் ஏதோ ஒரு மூலையில் நாங்கள் உட்காந்து கர்த்தரை ஆராய்ச்சிட்ருக்குறோம், நாங்கள் ஒரு சொற்ப ஜனமுள்ள ஒரு கும்பல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். நீங்கள், நான் சொல்லுகிறேன், உங்கள் இடத்துல வேணால் நீங்கள் வெறும் 10 பேர் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் நல்லா வெளியே எட்டி பாருங்கள், வேத வசனத்தின் மூலமாக பாருங்கள், கர்த்தருடைய அன்பு அதனுடைய அகலம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவர் சகல ஜாதி, குலம், கோத்திரம், பாஷைக்காரர்கள் மத்தியிலிருந்து தமக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை தம்முடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டு அவர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நாம் எல்லாம் ஒன்றாய் கூடுவோம், ஜனத்திரளாய் கூடுவோம், ஒருவனும் எண்ணக்கூடாத அளவுக்கு அவ்வளவு பெரிய ஜனத்திரள் இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுது. அதில் நீங்கள் ஒரு மெம்பர். இங்கே பார்க்குற கூட்டத்தில்
இங்கே பார்க்குற கூட்டம் கூட ஒரு பெரிய கூட்டம் கிடையாது. அந்த கூட்டத்தை நான் சொல்லுகிறேன். அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒரு அங்கத்தினராய் இருக்கிறீர்கள். அவ்வளோ பெரிய ஒரு பிளான், அவ்வளோ பெரிய ஒரு அன்பு, எல்லாரையும் உள்ளடக்கிய அன்பாய் அது இருக்கிறது. யூதர்கள் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு தான் முதல்ல ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். அவங்க மத்தியில் தான் ஆரம்பித்தார். யூதர்களை ஏன் தெரிந்து கொண்டார்? ஆபிரகாமை ஏன் தெரிந்து கொண்டார்? ஆதாம் பாவத்தில் விழுந்து போனான், மனுஷர்கள் கெட்டு போயிட்டாங்க, கெட்டு போய் பிசாசின் பிள்ளைகள் ஆயிட்டாங்க. இப்போ கர்த்தர் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். ஆதாம்லேருந்து ஆரம்பித்தவர் இப்போ திரும்ப முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். அதனால் ஆபிரகாம்னு ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார். அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறார், அவனுக்கு வாக்குத்தத்தங்களை தர்றார், அவனை ஒரு பெரிய ஜாதி ஆக்குறார். அவனை கூப்பிட்ட உடனே சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்றார். வேணும்னே அவனை ஒரு இனமாக ஜாதியாக டெவலப் பண்ணுறார். பெரிய ஜாதி ஆகிறாங்க, நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்படி செய்கிறார். மோசே சொல்லுகிறான் அவர்களுக்கு, உபாகம் 1:11, நீங்கள் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகுவீர்கள். அப்போ அவர்கள் பெருகுவது தேவனுடைய சித்தம். எத்தனை பேர் இவர்களை நசுக்கி பெருகாதபடி பார்த்துக்கணுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தாங்க. எகிப்தில் எல்லா ஆண் குழந்தைங்களும் கொல்ல சொல்லி உத்தரவு வந்தது. இவங்க பெருகிடக்கூடாது, அதாங்க பெருகி பலத்த ஜனம் ஆகிடக்கூடாது, ஒரு பெரிய கூட்டம் ஆகிடக்கூடாது, இவங்க இது ஒரு ஜாதியாக கிளம்பிடக்கூடாதுன்னு சொல்லி இதை எக்ஸ்டிங்க்ட் ஆக்கிறதுக்கு, ஒன்றும் இல்லாமல் அப்படியே அழிச்சு போடுகிறதுக்குன்னு திட்டங்கள் இருந்தது. அத்தனை திட்டங்கள் மத்தியிலும் தேவன் பெருக பண்ணினார். வேதம் சொல்லுகிறது 1ஆம் அதிகாரத்தில் யாத்திராமத்தில், அவர்கள் இவர்களை ஒடுக்க இவர்கள் பெருகினார்கள் என்று. பெருகக்கூடிய ஆசீர்வாதத்தை கடவுள் இவங்களுக்கு கொடுத்துருந்தார், பெருகி கொண்டிருந்தார். கடவுள் பெருக பண்ணுறார் பாருங்க. இன்றைக்கி கூட சபைகளெல்லாம் பெருக பண்ணுறது கடவுள் தான், மனுஷன் இல்லை. இது மனுஷனுடைய ப்ரோக்ராம் இல்லை, மனுஷனுடைய காரியம் இல்லை. கர்த்தர் பெருக பண்ணுகிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கிறார், பெருக பண்ணுகிறார். பெருக பண்ணி பெரிய ஜாதி ஆக்குறார். அவளை லட்ச மக்கள் 70 பேராக போனவங்க வெளியே வரும்போது 30 லட்சம் பேராக வர்றாங்க. எகிப்து தேசத்தில் யோசேப்பின் காலத்தில் 70 பேர் அவங்க குடும்பத்தார் போய் அங்கே செட்டில் ஆகிறாங்க. வெளியே வரும்போது 30 லட்சம் பேராக வெளியே வந்தாங்க. பெருக பண்ணியிருக்காரு கர்த்தர். ஆனால் என்ன ஆயிடுச்சு, போக போக அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு விஷனை இழந்துட்டாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இந்த ரட்சிப்புன்றது நமக்கு மட்டும்தான். நான் யூத, எனக்கு 10 கற்பனை கொடுக்கப்பட்டிருக்குது, என்ன தான் கடவுள் நேசிக்கிறார், இந்த உலகத்தை அவர் நேசிக்கிறாரா? இவங்கெல்லாம் புறஜாதியார்கள், இவர்கள்லாம் ஒன்றுத்துக்கு உதவாதவர்கள். இன்னும் கேட்டால் நரகத்துக்கு விறகு கட்ட தேவை, அதுக்காக தான் அவங்களெல்லாம் உண்டாக்கியிருக்காரு, என்ன பரலோகத்துக்கண்டே உண்டாக்கியிருக்காருன்ற ஒரு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம்லாம் யூதர்கள் மத்தியில் உண்டானுச்சு. தவறான எண்ணங்கள் எப்படியோ டெவலப் ஆகிடுச்சு. அது நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல் ஜனம், அவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவங்கள கர்த்தர் நேசிக்கவே இல்லை, அவர்களை பாய்க்கிறார், அவர்களை அழிப்பார், நம்மளை பரலோகத்தில் சேர்த்துக்கொள்வார், ரட்சிப்பு நம்முடையது மட்டும்தான், அவர்களுக்கு ரட்சிப்பே கிடையாதுன்னா நம்பினாங்க. அப்படியெல்லாம் நம்பினாங்க பாருங்கள். ஒரு காரியத்தை மறந்துட்டாங்க. என்ன மறந்துட்டாங்க? கர்த்தர் இவர்களை எழுப்பி இவ்வளோ பெரிய ஜாதியாக்கி இவர்களை ஏன் இவ்வளோ ஆசீர்வதித்தார், இவர்களுக்கு ஏன் தம்முடைய ரட்சிப்பை காண்பித்தார்னா, இவர்களை கொண்டு இந்த உலகத்தில் இவர்களை ஒளிவிட்டு பிரகாசிக்க செய்தார். அதனால தான் ஏசாயா 61 சொல்லியிருக்கு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, ஜாதிகள் உன்னண்டையில் வருவார்கள்லாம் சொல்லியிருக்குது. ஏன் இவர்கள் ஆசீர்வதித்தார்? எல்லா ஜாதி ஜனங்கள் மத்தியில் இவர் ஒளிவிட்டு பிரகாசித்து எல்லாரையும் தேவனண்டையில் அட்ராக்ட் பண்ணணும். இந்த நல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார், ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார்னு சொல்லி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுவதற்காக தான் இவர்கள் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் ஆசீர்வாதத்தின் நோக்கமே அதுதான். இன்றைக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறார், எதுக்கு ஆசீர்வதிக்கிறாரு? நீங்கள் மட்டும் சாப்பிட்டு நீங்கள் மட்டும் நல்லா இருக்கிறதுக்காக இல்லை, உங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்து அநேகர் கர்த்தரண்டையில் இழுக்கப்பட, அவரை நம்ப, அவர்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, அதுக்கு தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிச்சார். எதுக்கு? எல்லா ஜாதியாரையும் இவர்கள் பக்கமாக இழுத்து, எல்லா ஜாதியாரையும் இவர்களுடைய ஆசீர்வாதம் கவர்ந்து கொள்ள வேண்டும், அவர்களும் இந்த உண்மையான ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி தான் இஸ்ரவேலரை ஆசீர்வதித்தார். ஆனால் இவங்க அதை புரிந்து கொள்ளவே இல்லை. அவங்க நினச்சிட்டாங்க ஆசீர்வாதம் எனக்கு மட்டும், அவனுக்கு கிடையாது. யூதனாக இருந்தால் தான் கடவுள் ஆசீர்வதிப்பார், மற்றவனை ஆசீர்வதிக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டாங்க. கர்த்தர் ஆதாமை கொண்டு உலகத்தை ஆரம்பித்தார், ஆபிரகாமை கொண்டு ஆரம்பிக்கலை. அதனால் எல்லா ஜனமும் முக்கியம் கர்த்தருக்கு. இஸ்ரவேலருக்கு ஒரு தனிப்பட்ட நோக்கம் வச்சுருந்தார், அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நோக்கம் வச்சுருந்தார். நோக்கம் என்ன? இவர்களை எல்லாருக்கும் முன்னால் ஒரு சாம்பிள் ஆக்கணும். கடவுளை நம்புகிற மனுஷன், கடவுளை சேர்ந்த ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்றதுக்கு இவனை ஆசீர்வதித்து இவனை பெரிய ஆளாக்கி பெரிய ஜாதியாக்கி எல்லாருக்கும் காண்பிக்கணும். உண்மையான தேவன் ஒருவர் இருக்கிறார்,
ஒரு தேவன் ஒரு ஜனத்தோடு இருந்தால் அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இவர்கள் ஒரு சாம்பிள் ஆக்கினார் பாருங்க. அதையெல்லாம் மறந்துட்டு ஆசீர்வாதம் தங்களுடையது மட்டும் என்று எண்ணி விட்டார்கள் அவர்கள். ஆகவே இப்போ வாஸ்தவம் இல்லையா, எல்லா பாஷைக்காரர், சகல குலம் கோத்திரம் ஜாதியினர் அப்படின்னு வாஸ்தவம் இல்லையா? இதெல்லாம் யூதர்களுக்கு எண்ணி பார்க்க முடியாத ஒன்று. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய அன்பின் அகலம்ங்கிறது அவங்களால புரிந்து கொள்ள முடியாத ஒரு கான்செப்ட். ஏன்னா இவங்க மைண்டு அகலம் இல்லாமல் போயிடுச்சு. நிறைய பேருக்கு மைண்டு எப்படி இருக்குன்னா, அகலம் இல்லாத மைண்டு, நேரோ மைண்டுன்னு வாங்க பாருங்கள். அகலம் இல்லை, அதில் வேறு யாருக்கு இடம் கிடையாது, வேறு ஜாதிக்காரருக்கு இடம் கிடையாது, வேறு இனத்துக்காரருக்கு இடம் கிடையாது, வேறு பாஷைக்காரருக்கு இடம் கிடையாது, வேறு நிறத்துக்காரருக்கு இடம் கிடையாது. எல்லாம் இவங்க ஊருக்காரங்களாக இருக்கணும், இவங்க ஆளுங்களாகவே இருக்கணும், எல்லாம் இவங்க பாஷையை பேசுகிறவங்களாகவே இருக்கணும், இவங்க நிறத்துக்காரங்களாக இருக்கணும். இப்படி ஆயிடுச்சு. ஆனால் கர்த்தருடைய அன்பு அகலமானதாக இருக்கிறது. T.L. ஆஸ்பர்ன் ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்ட் இருந்தார் பாருங்க. நான்லாம் வளர்ந்து வர்ற காலத்தில் அப்படியே பிரசங்கம்லாம் நிறைய கேட்பேன். 7 லட்சம் மக்களுக்கு பிரசங்கம் பண்ணவர் அவர். ஆப்பிரிக்கா கண்டங்கள்லாம் நிறைய சென்று அங்கே பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் நடத்தியிருக்காரு. இந்தியாக்கெல்லாம் அந்த காலத்தில் வந்திருக்கார். 50ஸ்லாம் இந்தியாக்கெல்லாம் வந்து பண்ணியிருக்கார். மாபெரும் ஒரு ஊழியக்காரர் அவர். இந்த ஆல்ட்ரு கால் கொடுக்குறத பற்றி சொன்னது எனக்கு மறக்கவே முடியாது. அவர் சொல்லுவார், ஆல்ட்ரு கால் கொடுக்கும்போது இப்படின்லாம் கொடுக்காது ஆல்ட்ரு கால்னுவார். அடிச்சிருவேன்ற மாதிரி இருக்குது, குத்திடுவேன்ற மாதிரி இருக்குது, அப்படி கொடுக்குறாது ஆல்ட்ரு கால். ஆல்ட்ரு கால் கொடுக்கும்போது என்ன பண்ணுன்னு சொல்கிறார், நின்று கையை நல்லா அகலமாக வெறின்றார். கையை நல்லா அகலமாக வெறி. ஏன்னா அவருடைய அன்பு அகலமானது. ஏன் நல்லா கையை அகலமாக விரித்து எப்படி கூப்பிடணுன்னா, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விரும்புகிறவர்கள் அத்தனை பேர்களும் உங்கள் இருக்கையிலேருந்து எந்திரிச்சு எல்லாரும் இங்கே முன்னுக்கு வாருங்கள், யார் வேண்டுமென்றாலும் வரலாம் அப்படின்னு கையை நல்லா அகலமாக விரியாம்பார். இப்படி தான் கற்றுக் கொடுத்தாரு. நல்லா அகலமாக விரித்து எல்லாரும் முன்னுக்கு வாங்க அப்படிம்பார். ஏன்னா நீ விரிக்கிறத பார்த்தே அவன் தெரிஞ்சுக்கணும் நான் கூட போகலான்னு. கையை விரிக்கிறத பார்த்து. அப்புறம் சொல்லுவார், கல்வாரி சிலுவையில் இயேசுவை சிலுவையில் அறையும் போது இப்படி அடித்தாங்க. ஏன்னு சொன்னால் அவருடைய அன்பின் அகலத்துக்கு அளவே கிடையாது. அதில் அத்தனை பேரும் வரலாம். எல்லா ஜாதிக்காரரும், எல்லா குலத்துக்காரரும், எல்லா பாஷைக்காரரும், எல்லா தேசத்துக்காரருக்கும் அங்கே இடம் உண்டு. இடம் இல்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ற அளவுக்கு யாருக்குமே அங்கே தடை கிடையாது. அத்தனை பேரும் வரலாம் என்கிறதுக்கு தான் அது அடையாளம், அன்பின் அகலம். இது புரியாமல் போயிடுச்சு பாருங்கள். இது புரியாததுனால அவர்கள் பல தவறுகளை செய்தார். பவுல் அப்போஸ்தலன் பிற்காலத்தில் அதெல்லாம் போதிக்கிறார் பாருங்கள். ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம். இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. சபையை ஆரம்பித்த பிறகு கூட கிறிஸ்தவர் மத்தியில் கூட இந்த அன்பின் அகலம் வழங்காதனால ஒரு நேரோ மென்டாலிட்டி அந்த சபைக்குள்ளே கூட அது வந்துருச்சு. நான் யூதன், அவன் புற ஜாதியான், இவன் இந்த ஊருக்காரன், அவன் அந்த ஊருக்காரன், இவன் இந்த ஜாதி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துருச்சு பாருங்கள் சபைக்குள்ளே. ஏன்னா அந்த அன்பின் அகலம் விளங்கலை. கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினால் மீட்டுக் கொள்கிறார், ஒரு ஜனமாக்குகிறார், எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். எல்லோரும் ஒரே பாட்டு பாடுறாங்க, எல்லாம் ஒரே மனமாக இருக்கிறாங்கன்றது விளங்க வில்ல பாருங்கள். 3ஆம் அதிகாரம், கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாய் இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவ சபைனா எப்படிப்பட்ட ஒரு இடம்? எல்லா விதமான ஆட்கள், எல்லா பாஷைக்காரர், எல்லா ஜாதிக்காரர், எல்லா இனத்துக்காரர், எல்லா தேசத்து ஆட்களோ வந்து சேருகிற ஒரு இடம். ஏனென்றால் அது தேவனுடைய அன்பின் அகலத்தை அங்கே புரிந்து கொள்ள வேணும். நம்ம அவருடைய அன்பு எல்லாரையும் அரவணைத்து கொள்ளுகிறது, எல்லா விதமான ஆட்களையும் அரவணைத்து கொள்ளுகிறது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மல்டிடியூட், ஜனத்திரள் அப்படின்னு வாஸ்தவம் இல்லையா? ஒருவனும் எண்ணக்கூடாத ஜனத்திரள் தான் சொல்லுவாங்க. ஒருவரும் எண்ணக்கூடாத ஜனத்திரள். அது என்னத்தை காண்பிக்குது? இந்த சுவிசேஷம் எப்படி வெற்றிகரமாக ஜனங்களிடத்தில் போய் சேரும். லட்சோப லட்சம் மக்கள் ஒருவன் எண்ணக்கூடாத அளவுக்கு கூட்டம் திரளுகிற அளவுக்கு இந்த சுவிசேஷத்தை பின்பற்ற வருவார்கள் என்பதை அது காட்டுகிறது. அப்போ
முக்கியமாக இதை பிரசங்கிக்கிற ஆளுகளுக்கு இந்த அன்பின் அகலம் வழங்கணும். இதை பிரசங்கிக்க வேண்டிய விதத்தில் பிரசங்கித்தால் இது நற்செய்தி பாருங்கள், நல்ல செய்தி. இந்த நல்ல செய்தியாக பிரசங்கித்தால் இதை கேட்கிறவருடைய உள்ளத்தில் சந்தோஷம் உண்டாகும் விதத்தில், மனம் திரும்புதல் உண்டாகிற விதத்தில், இழுக்கப்படுகிற விதத்தில் பிரசங்கித்தால் லட்சோப மக்கள் கூடுவார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியிலிருந்தே அங்கங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள் இந்த கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு, சபையில் வந்து கூடுவதற்கு, வசனத்தை கேட்கிறதற்கு அங்கங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். ஏன் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினாங்க? அங்கே இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி திட்டவட்டமாக, எளிதான முறையில், தூய்மையான முறையில், பியூராக அப்படியே பிரசங்கிக்கப்பட்டதுனால அதில் பெரிய வல்லமை, ஜனங்களை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை அதில் இருந்தது. அப்புறம் தான் பாருங்கள், கொஞ்சம் அப்படி மதம் மாதிரி கலந்துட்டோம், இதில் கொண்டு வந்து மத சாயத்தை கொண்டு வந்துட்டோம், இதில் ஒரு ரிலிஜாசிட்டியை கொண்டு வந்துட்டோம். இந்த ரிலிஜாசிட்டியை கொண்டு வந்ததுலேருந்து ஃபெயிலியர் தான் சபைக்கு. ரிலிஜாசிட்டியை கொண்டு வந்ததுலேருந்து கூட்டம் இல்லை, கொஞ்சம் பேர் வர்றதே பெரிய கஷ்டமாக இருக்குது. நிறைய பேரை அது கவர்ந்து இழுக்க மாட்டேங்கிறது. ஏன்னா நம்முடைய ரிலிஜனை பேசிகிட்டு இருக்கிற மொழியை, இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவதை விட்டுவிட்டோம். அவருடைய நன்மைகள், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அன்பை கூறுவதை விட்டுட்டோம். நம்முடைய ரிலிஜனை பேசுகிறதுனால அங்கே வெற்றி இல்லாமல் இருக்கிறது. இருக்கிறவங்களும் அவங்க பெருசாக ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை அடையாமல் ஏதோ ஒரு ரிலிஜனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வெற்றி இல்லை, அதில் வாழ்வு இல்லை, ஒன்றும் இல்லை, அதில் ஆசீர்வாதமே இல்லாமல் இருக்கிறது. இந்த மல்டிடியூட்ஸ்ன்றது சக்ஸஸ் ஆஃப் த காஸ்பலை காண்பிக்கிறது. எப்படி சுவிசேஷம் வெற்றி அடையும் என்கிறதை காண்பிக்கிறது. பாருங்கள், உண்மையான விதத்தில் சுவிசேஷம் எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே ஜனங்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். ஈர்க்கப்படாமல் இருக்க முடியாது. ஏன்னா இதில் அவ்வளோ நன்மைகள், அவ்வளோ ஆசீர்வாதங்கள், பாவ மன்னிப்பு துவங்கி இன்னும் ஏராளமான காரியங்கள் மனுஷனுக்கு இதில் கொடுக்கப்படுகிறது. இதை எப்படி ஒரு மனுஷன் கேட்டுட்டு ஏற்றுக்கொள்ளாமல் போவான்? பிரசங்கித்து அவன் காதில் விழுந்தா போதும், ஏராளமான பேர் இதை வந்து ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் பிரசங்கியாராக இருக்கிறேன். சில பிரசங்கியாருங்கன்ட்டு சொல்லுவாங்க, என்ன பிரசங்கம் பண்ணாலும் யார் ஏற்றுக்கொள்ள போகிறா? யாரோ 1-2 பேர் வந்தால் பெரிய காரியம். சரியாக பிரசங்கம் பண்ணலன்னு அர்த்தம். சரியான விதத்தில் பிரசங்கம் பண்ணால், எப்படி பிரசங்கம் பண்ணணுமோ அதை பண்ணால் உலகம் முழுவதிலுமிருந்து ஏராளமான பேர் அதை ஏற்றுக்கொள்வார்கள். எவ்வளோ பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க நமக்கே தெரியல. பாருங்கள், நான் போகிற இடங்களில், நான் பல ஊர்களுக்கு போகிறேன்னா வர்றேன், ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணிருக்கேன். பாருங்கள், வெளில வந்து ஒரு 10-12 பேர் நிற்கிறாங்க, வராண்டால் நிற்கிறாங்க. உள்ளே வந்து உட்கார்றது கூட பயம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வீட்டில் யாராவது பார்த்துட்டாங்கன்னு என்ன ஆகிடும்னு சொல்லி பயத்தில் வெளியே நிற்கிறாங்க. யாரும் சொல்லியிருக்காங்க நான் அங்கே வர்றேன்னு சொல்லி. நான் பாஸ்டருங்களுக்கு பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறேன், இவங்க வந்து வெளியே வராண்டால் நின்றுட்டுருக்குறாங்க. அங்கே நம்ம ஆட்களில் ஒருத்தர் போய் கேட்டிருக்காங்க, உள்ளே வந்து உட்காரலாமே, ஏன் வெளியே நிற்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்க, நாங்கள் டிவியில் கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் இயேசுவை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு இயேசுவை தான் பின்பற்றுறோம். ஆனால் நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எங்கள் வீட்டிலலாம் போக முடியாது. ஆனால் எங்கள் சில கிறிஸ்தவங்கள்ட்ட ஏற்றுக்கொண்டதுலேருந்து தொடர்பு இருக்குது எனக்கு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் இங்கே வர்றீங்கன்னு சொல்லி, நாங்கள் ப்ரோக்ராமெல்லாம் பார்க்குறோன்னு சொல்லிட்டு இங்கே வர்றாருன்னு சொன்னாங்க. அதனால சும்மா கொஞ்ச நேரம் வந்து நின்று கேட்டு போகலான்னு வந்தோம். நாங்கள் சீக்கிரம் போயிடுவோம், இங்கே நிற்க முடியாது நாங்கள் அப்படின்றாங்க. பரலோகத்தில் போய் இப்படி எத்தனை லட்சம் பேரை சந்திக்க போகிறோமோ தெரியல எனக்கு. இது ஒரு தடவை இல்லை, எத்தனையோ தடவை நடந்திருக்கு இந்த மாதிரி. ஜனங்க வந்து, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேன், இங்கே பார்த்தேன், நான் டிவியில் பார்த்துருக்கேன், 1 வருஷமாக பார்க்குறேன், 1.5 வருஷமாக பார்க்குறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இருந்தாலும் நான் சபைக்கு போக வாய்ப்பு இல்லை, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் இல்லை, அதெல்லாம் முடியாது, அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது, இருந்தாலும் உள்ளத்தில் நான் இயேசுவை வணங்குகிற விசுவாசி நான் சொல்லி எத்தனை பேரை பார்த்துட்டு நான். ஆகவே சபை ஜனங்க மாறணும். நம்ம வந்து நேரோ மைண்டடாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? அன்பின் அகலத்தை புரிந்து கொள்ளணும். பெரிய ஜனத்திரளை இதை நம்புகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேணும். சில நேரத்தில் பாருங்கள், ஒரு எலி இருந்ததான் பாருங்கள், ஒரு கப்படுக்குள்ளே ஒரு பொட்டி இருந்தது, அந்த பொட்டிக்குள்ளேயே குடியிருக்குமா அது. அந்த பொட்டிக்குள்ளேயே இருந்துட்டு அப்பப்போ விசேஷமான நாளில் மட்டும் அப்படி வெளியே வந்து எட்டி பார்க்குமா. வெளியே எட்டி பார்த்தா என்ன தெரியும்? அந்த கப்படு தான் தெரியும். ஏன்னா கப்படுக்குள்ளே தானே பொட்டி இருக்குது, இது பொட்டிக்குள்ளே இருக்குது, பொட்டி கப்படுக்குள்ளே இருக்குது.
இப்படி தலையை எட்டி பார்த்து இப்படி கபடை பார்க்குமா, கபடை பார்த்துட்டு போய் சொல்லுமா, போய் சொல்லிக்குமா தனக்கே, அப்பா உலகம் இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு எனக்கு இந்நாள் வரைக்கும் தெரியலையே, எவ்வளோ பெரிய உலகம் அது. வெறும் பார்த்ததெல்லாம் வெறும் கபடு தான். இந்த கபடுக்கு வெளியே எவ்வளோ பெரிய உலகம் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகம் மிக பெரியது. பல நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன், பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், ஜனங்களோட பழகி இருக்கிறேன். ஆனால் போகாத இடம் தான் அதிகம். நிறைய இடங்களுக்கு நான் போனதில்லை, போகணும்னு விரும்புகிறேன், ஆனால் போக முடியறதில்ல. ஆனால் ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த எலி மாதிரி இல்லை. ஒரு காலத்தில் அந்த எலி மாதிரி தான் இருந்தேன் பாருங்கள். நான் கூட நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் இந்த ஊரில் பிறந்து இங்கே வளர்ந்தவன் பாருங்கள். என்னை சுற்றி உள்ள ஜனங்க என்ன சொன்னாங்க, இங்கே சில குரூப்பெல்லாம் இருக்குது, அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் தான் மனவாட்டி சபை, நாங்கள் ஒருத்தர் தான் மனவாட்டி, ஏசு வரப்போகிறார், நாங்கள் மட்டும்தான் டேக் ஆஃப் ஆகும், நாங்கள் பறந்து போகமாக்கும், மீதி பேரில் மற்ற சபையார் கூட போக மாட்டீங்க, நாங்கள் மட்டும்தான் போகமாக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இதெல்லாம் கூட நம்பி இருக்கிறேன். நான் இவங்க மட்டும்தான் போவாங்களாம். அதாவது வேறு நாடுகள் இருக்குது, அங்கே ஜனங்கள் இருக்கிறாங்க, அங்கே விசுவாசிகள் இருக்கிறாங்க, அங்கே இயேசுவை நம்புகிறவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் உண்மையான விசுவாசிகள், இவங்கெல்லாம் போவாங்கன்ற அந்த அறிவெல்லாம் கிடையாது. எங்கேயா போயிருந்தா தானே தெரியும், இதே பார்த்துருந்தா தானே தெரியும். அந்த காலத்தில் ஒரு டிவியும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது, எந்த புஸ்தகமும் வாசித்தது கிடையாது, எந்த அறிவும் கிடையாது பாருங்கள். இவங்களே பார்த்து பார்த்து ஞாயிற்றுக்கிழமை இவங்ககிட்டே போய் இவங்க மந்திரம் உதறிதையே கேட்டு 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 இந்த பொட்டிக்குள்ளேயே ஆராதனை நடக்கும் பாருங்கள். அதே பாட்டு, அதே பிரசங்கம், அதே போட்டு அரைச்ச மாவியை அரைச்சி 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 எலி வாழ்க்கை. அப்பப்போ அப்படி பார்த்து, அடே அப்பா எவ்வளோ பெரியது. அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, அப்பா உலகம் எவ்வளோ பெரியது, எவ்வளோ பேர் ஆண்டவரை நம்புகிறாங்க, எவ்வளோ பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் ஒரு நாள் கூட சர்ச்சுக்குள்ளே கால் எடுத்து வச்சது கிடையாது. ஏன்னா வைக்க முடியாது. அவங்க இருக்கிற ஊர்லேயோ தேசத்துலேயோ சபையே கிடையாது, ஒன்றும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. போனோன்னா 100-200 மைல் போகணும், வாய்ப்பே கிடையாது. ஆனால் உள்ளத்தளவில் எப்படியோ இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இப்படி ஏராளமான ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஏன்னா தேவனுடைய அன்பின் அகலம் அவ்வளவு பெருசாக இருக்குது, இவர்கள் எல்லாத்தையும் அரவணைத்து கொண்டிருக்கிறது. அப்போ சரியான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது நிறைய பேர் இழுக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லை, அந்த வெரைட்டியை பாருங்கள், எத்தனை விதமான ஜனங்க பாருங்கள். பாஷைக்காரர்கள், இனத்துக்காரர்கள், மொழி தேசத்துக்காரர்கள், குலம், கோத்திரம் அப்படிலாம் சொல்லியிருக்கு பாருங்கள். அவ்வளவு பேர், அவ்வளோ வித்தியாசமான ஆட்களாக இருக்கிறார்களாம். வித்தியாசமான ஆட்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது, ஆண்டவர் பெரிய ஒரு பிளானோட வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. எல்லா கோத்திரம், குலம், பாஷைக்காரர்கள் மத்தியிலிருந்தும் தமக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை மீட்டு கொண்டிருக்கிறார், ரட்சித்து கொண்டிருக்கிறார். இந்த பெரிய ப்ரோக்ராமில் நாம் ஒரு சிறிய பங்கை வகிக்கிறோம். இந்த பெரிய ப்ரோக்ராமில் ஒரு ஆளாக நம்ம இருக்கிறோம். ஆகவே நம்ம இந்த எலி மாதிரி இங்கே நம்ம சுற்று வட்டாரத்தையே பார்த்து ஏமாந்துடக்கூடாது. நம்ம ஒரு பெரிய ப்ரோக்ராமில் நாம் இருக்கிறோம், அந்த ஜன திரளில் நாம் ஒருத்தராக இருக்கிறோம் என்கிறத மறந்து போகவே கூடாது. கர்த்தர் ஜனங்களை நேசிக்கிறார். இதை மனசில் வச்சா எல்லாருக்கும் சுவிசேஷத்தை தாராளமாக எடுத்து சொல்ல முடிகிறது. நம்ம சில தேசங்களுக்கெல்லாம் போயிருக்கோம் பாருங்கள். அங்கே போய் பார்க்கும்போது அவங்க வெறும் இந்தியன் சர்ச் அப்படின்னு வச்சுக்கிட்டு, இல்லை தமிழ் சர்ச்சுன்னு வச்சுக்கிட்டு, வெறும் இவங்க மட்டும்தான் வருவாங்க, இவங்க ஆளுங்க மட்டும்தான் வர்றாங்க. இவங்க ஆளுங்க மட்டும் இவங்க 20 பேர் கூடி இவங்க இட்லி தோசை சாப்பிட்டு இவங்க போகிறாங்க. நல்லது. வெளிநாட்டில் போய் வாழும்போது சில நேரத்தில் நம்ம கூடி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது. கொஞ்சம் நான்லாம் வாலிபனா கல்லூரியில் படிக்கும்போது இட்லி தோசையே கிடைக்காது எனக்கு. இப்படி தான் இப்போ கோயிலுக்கு போய் தான் இட்லி தோசை சாப்பிடுவேன் நான். எனக்கு இட்லி தோசைலாம் செய்ய தெரியாது பாருங்கள். தமிழ் கோயிலுக்கு போனால் கிடைக்கும். ஆனால் என்ன ஒன்று, அந்த கோயிலில் வேறு யாரும் வரமாட்டாங்க, எந்த அமெரிக்கர்களும் வரமாட்டாங்க, வெள்ளைக்காரங்க வரமாட்டாங்க, வேறு இனத்தை சேர்ந்தவங்க வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு பாதி பேருக்கு தமிழே தெரியாது. யார் இந்த பசங்கள்லாம், அங்கே வளர்ந்த பசங்கள்லாம். இங்கே இருக்கிற பசங்களை எடுத்துங்க, எவ்வளோ பேருக்கு தமிழ் தெரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள், பக்கத்தில் உட்காந்துருப்பாங்களாம் இப்போ இங்கிலீஷ் பைபிள் வச்சுக்கிட்டு.
தமிழை வாசிக்க தெரியாது. அப்போ அங்கே எப்படி வழங்கும்? அந்த நாட்டில் இருந்துக்கிட்டு 10 வருஷமாக 15 வருஷமாக இருக்காங்க, அங்கேயே பிறந்தோம், அங்கேயே வளர்ந்துருக்காங்க, ஒன்றுமே தெரியாது பாருங்கள். இவங்க தமிழில் தான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு இதை இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க. அப்படியே அந்த அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறாங்க. வேறு யாரையும் அவங்களால ரீச் பண்ணவே முடியல பாருங்கள். அதான் நான் சொல்கிறது அவங்கள்ட்ட, ஏன் இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைக்கும் வழங்கும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் வழங்கும், கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் வருவாங்க, எல்லா இனத்துக்காரங்களும் வருவாங்க, எல்லா பாஷைக்காரனும் வருவாங்க, எல்லாரையும் சேர்த்துக்குங்களேன்னா அது அவங்களுக்கு எண்ணி கூட பார்க்க முடியல பாருங்கள். அது அவங்க தனியாக அவங்க சபைக்கு போய்ட்டு நம்ம தனியாக நம்ம சபைக்கு போய்டுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஒருத்தங்க சொல்கிறாங்க, எல்லாரும் இந்த சபையில் நல்லா பாடுறாங்கன்னு அங்கே போயிடுறாங்க, இந்த வெள்ளைக்காரங்க எல்லாம் கூடி பயங்கரமாக பாடுறாங்க, ராக் மியூசிக்கெல்லாம் வாசிக்கிறாங்க, எங்கள் பிள்ளைங்கள்லாம் அங்கே ஓடிடுது இப்போது. அதனால நீங்கள் வாசிக்க வேண்டியதானே ராக் மியூசிக்கு? இந்தியாக்காரங்க ராக் மியூசிக் வாசிக்க முடியாதுன்னு எங்கேயாவது இருக்குது? கிட்டார் யார் வேணால் வாசிக்கலாங்க. நம்ம பசங்களை விட்டால் வாசித்துட்றான், அவனை விட நல்லா வாசிக்கிறாள்லாம் இருக்கிறான் நம்மக்கிட்ட. வாசித்து நல்லா நீங்களும் நல்லா பாடி, நீங்களும் அந்த பாட்டுகள் அவனுக்கு விளங்குற பாட்டை பாடி, வாயிலே விளங்காத பாட்டை பாடிட்டுறீங்க. நான் சில இடங்களுக்கு போயிருங்க பாருங்கள், இப்போ இவங்க தமிழில் தான் ஒன்றுன்னு உட்காந்துருப்பாங்க, அந்த பசங்கள்லாம் அங்கே ஓரமாக உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாங்கண்ணா இவங்க தமிழில் பாடுறதை பார்த்து. ஏன்னா அவனுக்கு ஒன்றும் விளங்கலை, பார் தாத்தா பாடுறாரு, அப்பா பாடுறாரு, நம்ம நாட்டிலேருந்து வந்த பாட்டுங்க நமக்கு ஒன்றுமே விளங்கலைன்னு அவன் உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பான். ஒரு பரந்த மனப்பான்மை வேணும். ஏன்னா ஆண்டவர் ஒரு குலத்துக்காரர் கிடையாது, ஒரு ஜாதிக்காரர் கிடையாது, ஒரு நாட்டுக்காரர் கிடையாது. அவர் எல்லாரையும் நேசிக்கிற திறந்த உள்ளம் உள்ளவர். அவருடைய அன்பின் அகலம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆமென். எல்லா விதமான நாட்டில் வரணும். சரி, ரெண்டாவது நீளம். அகலம் அப்படி, நீளம் எப்படி? நீளம் என்கிறது எதை குறிக்கிறது? நீளம் என்கிறது தேவனுடைய அன்பு முடிவற்றது, என்றென்றைக்கும் இருக்கிறது என்பதை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அன்பின் நீளம்னு சொன்னால் அது இவ்வளோ தூரம் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காதுன்னு இல்லை, இவ்வளோ நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது இல்லை. இதனுடைய நீளம் எதை குறிக்கிறது? இட் இஸ் என்லெஸ் என்கிறதை குறிக்கிறது. எரேமியாவின் புஸ்தகம் வாசிப்போம், 33ஆம் அதிகாரம். எரேமியா 31 சாரி, எரேமியா 31:3. பூர்வகாலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். நல்ல கவனிங்க, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் அப்படின்னா அநாதி சிநேகம்னா என்ன? எதுவுமே உண்டாகிறதுக்கு முன்னால் ஆதி காலத்தில் அவர் மட்டும் இருந்தப்ப, முதல்ல தேவன் தான் இருந்தார், வேறு எதுவுமே இல்லை. நாம் உண்டாகிறதுக்கு முன்னால், உலகம் உண்டாகிறதுக்கு முன்னால் அப்போவே நம்மை சிநேகித்தாராம். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன். அப்போவே அன்பு கூர்ந்ததுனால இப்போ இயேசு அனுப்பிச்சு நம்மை ரட்சித்து நம்மை இழுத்து கொண்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த மறுமலர்ச்சி இயக்கம் மார்ட்டின் லூத்தர் இவங்கெல்லாம் அந்த மறுமலர்ச்சி இயக்கத்தை கொண்ட பிறகு ஒரு முக்கியமான ஒரு உபதேசத்தை போதித்தார்கள். அது என்னென்னா, இயேசு அனுப்பிச்சு ரட்சிப்பை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே, வேறு எதுவுமே உண்டாகிறதுக்கு, மனுஷனே உண்டாகிறதுக்கு முன்னாடி தேவன் திருத்துவத்துக்குள்ளே, தமக்குள்ளே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனோடு ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டாராம். த கவனன்ட் ஆஃப் ரிடம்ஷன் என்று அதுக்கு பேரிட்டாங்க. நம்ம கவனன்ட்டு உடன்படிக்கைன்னும் போது எதை பற்றி பேசுகிறோம்? முக்கியமாக நாமெல்லாம் உண்டான பிறகு எப்படி உடன்படிக்கை வந்ததுன்றதை பற்றி தான் பேசுகிறோம். நம்ம அங்கே தான் ஆரம்பிக்கிறோம் உடன்படிக்கைனா. ஆதி காலத்தில் ஆதி மனுஷர்கள் மத்தியில் எப்படி உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க, ரத்த உடன்படிக்கை பண்ணாங்க, இதெல்லாம் பேசியிருக்கிறோம் நம்ம இல்லையா? ஆனால் தேவன் எந்த மனுஷனுமே இல்லாத காலத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணாராம். யாரோட பண்ணார்? பிதாவாகி தேவன் தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணார். ஏன் பண்ணார்? மனுஷரை உண்டாக்க போகிறோம் என்பதை தேவன் அறிந்திருந்தார். அவன் விழுந்து போவான் என்பதை அறிந்திருந்தார். பாவத்தில் விழுந்து போவான், கெட்டு போவான் என்பதை அறிந்திருந்தார். அவனுக்கு ரட்சிப்பு தேவை என்பதை அறிந்திருந்தார். ஆகவே உலகத்தையும் மனுஷனையும் உண்டாக்குறதுக்கு முன்னாலேயே இதை அறிந்த தேவன், அவர் கடவுளாக இருக்கிறதுனால பின் யோசனை கிடையாது, அவருக்கு எல்லாம் முன் யோசனை, எல்லாமே முன்னாடி தெரியும். இதை அறிந்ததுனால என்ன பண்ணாராம்?
தன்னுடைய குமாரனை, திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய தம்முடைய குமாரனை மனுஷனை ரட்சிப்பதற்காக மனுஷனாக இந்த பூமிக்கு வருவார் என்று சொல்லி அவரை நியமித்து விட்டாராம். அவரை நியமிச்சுட்டு அப்பாயின்ட் பண்ணிட்டு, இந்த மீட்பின் திட்டத்தில் உங்களுடைய வேலை இது, நான் பிளான் பண்ணுறேன். பிதாவாகிய தேவன் பிளான் பண்ணுறாரு, திட்டமிடுறாரு, எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறாரு. குமாரனாகிய தேவன் இங்கே வந்து மனுஷனாய் வந்து ரத்தத்தை சிந்தி சிலுவையில் மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டு இப்படி ரட்சிப்பின் வேலையை செய்து ஜனங்களுக்கு மீட்பை ஏற்படுத்த வேண்டியது அவருடைய வேலை. அதை செய்வேன்னு சொல்லி அவர் தன்னை ஒப்பு கொடுத்தாராம். ஒப்பு கொடுத்து பிதாவோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையில் பிதா சொல்கிறார், நீ போய் சிலுவையில் மரித்து ரத்தத்தை சிந்தி அவளுடைய பாவத்துக்கான கிரயத்தை செலுத்தி அவளுக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தினால் அதன் மூலமாக இந்தந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் அந்த ஜனங்களுக்கு, மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு அவரும் அந்த உடன்படிக்கையில் எந்த ஆசீர்வாதத்தெல்லாம் தருவாருன்னு அங்கேயே சொல்லி அப்படி ஒரு உடன்படிக்கை உண்டானதாம். அதனால தான் வேதவசனம் நம்முடைய புஸ்தகம் எப்படி, நம்முடைய பெயர்கள் எப்படி ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லும்போது உலகத் தோற்றத்துக்கு முன்னாலேயே அது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு வெளிப்படுத்தின விசேஷத்திலலாம் நாம் வாசிக்கிறோம். சரி, அப்போ நீங்கள் இன்றைக்கி இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. முதல் மனுஷனாகிய ஆதாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அவர் பிதாவாகி தேவன் இன்றைக்கி நம்முடைய நிலைமை என்னவா இருக்குன்றதை எண்ணி பார்த்து, நமக்கு ரட்சிப்பு தேவை என்பதை எண்ணி பார்த்து தம்முடைய குமாரனை அதுக்காக நியமித்து அவரோடு கூட ஒரு ஒப்பந்தத்தை பண்ணி, நீ போ, நீ இதை செய்ய, நான் இப்படியெல்லாம் அதன் விளைவாக நீ செஞ்சினா நான் அதன் மூலமாக மக்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி இப்படி ஒரு உடன்படிக்கை உண்டு பண்ணார். அதுக்கு பேர் தான் கவனன்ட் ஆஃப் ரிடம்ஷன். அந்த கவனன்ட் ஆஃப் ரிடம்ஷன் மூலமாக தான் ரட்சிப்பே உண்டானது. அப்படி பண்ணியிருந்ததுனால தான் இயேசு வந்தார், அதை நிறைவேற்றினார் என்று மார்ட்டின் லூத்தர் போன்றவர்களெல்லாம் போதித்தார்கள் இந்த கவனன்ட் ஆஃப் ரிடம்ஷன் பற்றி. சரி, இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒர்க் அவுட் ஆகுறதுன்னு பார்ப்போம். இதனுடைய பயன் என்ன? இந்த அன்பின் நீளம், அது நீளம் எவ்வளோ நீளம்? இப்படி பார்த்தீங்கன்னா எங்கேருந்து போகுது? அது ஆதியில் மனுஷன் உண்டாகிறதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோ நீளம். அங்கேருந்து வர்றது இந்த அன்பு. இப்போ ஆரம்பிக்கல, 2000 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கல, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆரம்பிக்கல, மனுஷனை உண்டாக்கின போது கூட ஆரம்பிக்கல. மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே வெறும் தேவன் மட்டும் இருந்தபோது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியிலே ஏற்பட்ட அந்த உடன்படிக்கை அங்கேயே அன்பு ஆரம்பித்து விட்டது. அவ்வளவு நீளமான அன்பு அன்றைக்கு ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு அன்புரோக்கன் லைனாக, என்றைக்கும் குறையாத, மாறாத, விட்டு போகாத அன்பாக அது இருக்கிறது. ஆகவே தேவனுடைய அன்புங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இன்றைக்கி இருக்குதியா, நாளைக்கு அன்பு இருக்குமா இருக்குன்னு தெரியாது. இன்றைக்கி அன்பு கூர்ந்தார் அப்படின்றாங்க, நாளைக்கு வந்து அதே அன்பை சந்தேகப்படுறாங்க. இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஏனென்றால் நாமெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்பாக ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நம்ம அன்பு கூர்ந்து அவர் அந்த அன்பில் ஒரு பெரிய உடன்படிக்கையே பண்ணியிருக்கிறாரு, நம்ம ரட்சிப்பதற்காக, நமக்கு வாழ்வளிப்பதற்காக. அவருடைய அன்பு அவ்வளவு நீளமானது. அந்த நீளத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து ஆரம்பிக்குது. அது ஆரம்பித்து அது ஒருபோதும் கைவிடாத அன்பாக அது இருக்கிறது. அதனால தான் அந்த ப்ராடிகல் சன், இந்த கெட்ட குமாரனுடைய கதை ரொம்ப முக்கியம். பாருங்கள், தகப்பனிடத்திலேருந்து வீட்டை விட்டு போகிறான், நல்ல ஒரு செல்வந்தனுடைய வீட்டில் வளர்கிறான். அண்ணன் தம்பிங்க 2 பேர். ஒருத்த வந்து என்னுடைய சொத்தை எனக்கு தாரோம், என் பங்கு எனக்கு தாரோன்னு சொல்லி கேட்டு வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி கேட்டு வாங்கிட்டு போய் ஆட்டம் போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி பாவத்தில் வாழ்ந்து எல்லாத்தையும் காலி பண்ணி கடைசியில் பன்னிக்கு சாப்பாடு இருக்குது. பன்னி மேய்க்கிறான் பாருங்கள், பன்னிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, இவனுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. புத்தி தெளியுது. எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரர்கள் கூட நல்லா சாப்பிட்றாங்க. நான் எழுந்து என் தாப்பனிடத்தில் போய் நான் குமாரனாக இருப்பதுக்கு தகுதி அல்ல, என்னை வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி வேலையிலையாவது சேர்ந்துடுறாங்க அப்பா வீட்டில், இங்கே விட நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறான் பாருங்கள். கிளம்பி வர்றான், பிதாவனத்தில் அப்படியே தகப்பனத்தில் அப்படியே சொல்கிறான். ஆனால் தகப்பன் அதெல்லாம் ஒன்றும் சட்டை பண்ணலை. குமாரனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை குமாரனுக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் செஞ்சார். அவனுக்கு மோதிரத்தை அணிவிச்சு, பாதரட்சி அணிவிச்சு, அவஸ்திரத்தை அணிவிச்சு, பெரிய விருந்து வச்சு கொண்டாடி அவனுடைய வருகையை சந்தோஷத்தோடு கொண்டாடி இப்படி பண்ணார். ஏன் இப்போ இவ்வளோ கெட்டு போயிட்டு வந்தானே? அந்த மூத்தவனுக்கு ஒரே கோபம்.
போய் ஊரெல்லாம் ஊதாரித்தனமாக எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு வேசியல் இடத்துல செலவழிச்சிட்டு வந்திருக்கிறான். எவ்வளோ பொல்லாதவன், சொத்தை பாதி சொத்தை அழிச்சிட்டு வந்திருக்கிறான். இவனுக்கு இவ்வளோ பெரிய கொண்டாட்டம் தேவையா அப்படிங்கிறான். அவனுக்கு விளங்கலை பாருங்க, இந்த அன்பினுடைய தன்மை விளங்கலை அவனுக்கு. ஆனால் தேவன் பிதா அந்த 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 கதையில் இருக்கிற தகப்பன் அந்த தேவனை குறித்த உண்மையை விளக்க முடியாது. அந்த தகப்பனுடைய கேரக்டர் இருக்குது பாருங்கள் அந்த கதையில். அந்த தகப்பன் எப்படிப்பட்டவர்? அவருடைய அன்பு ஒருபோதும் குறையில. இவன் வீட்டில் இருந்தபோதும் அன்பு கூர்ந்தார், இவன் போன பிறகும் அன்பு கூறுறார். இவன் போய் இவன் ஊதாரித்தனமாக வாழும்போது இவர் ஒன்றும் போய் அவனை கையை கட்டி போட முடியாது, அவனை காலை கட்டி போட்டுற முடியாது, அதை செய்யாமல் இருக்க முடியாது, தடுக்க முடியாது. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு சித்தம் இருக்குது, திறமை இருக்குது, இது இருக்குது, யோசனை இருக்குது, அதன்படி செய்கிறான். நம்மளாம் கூட அப்படி தானே கெட்டு போகிறோம். கடவுள் ஏன் என்னை தடுத்து இருக்கக்கூடாதுன்றாங்க. தடுக்க முடியாது. ஏன் உங்கள் தாத்தா பாட்டியே தடுக்க முடியல, பெற்றோரையும் தடுக்க முடியல. போய் எல்லாத்தையும் செய்கிறான், அப்பவும் அன்பு கூறுறாரு. திரும்ப வர்றான், அப்பவும் அன்பு கூறுறாரு. எல்லாத்தையும் இழந்தவனாக வர்றான், ஒன்றும் இல்லாதவனாக வர்றான், அப்பவும் அன்பு கூறுறாரு. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், போன வாரம் பிரசங்கத்தை இல்லையா, மரணமானாலும் ஜீவன். தேவனுடைய அன்பை விட்டு நம்ம ஒன்றும் பிரிக்கவே முடியாதுன்றார். ஏன்னா இந்த அன்பு நேற்று வந்த கதை கிடையாது, இது ஆதியிலிருந்து இருக்கிற ஒரு அன்பு. ஜீவன், மரணமானாலும் ஜீவனானாலும், நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும், தேவ தூதர்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வல்லமைகளானாலும் வேறெந்த சிருஷ்டிப்பானாலும், எதுவுமே தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாதுன்றார். ஏன்னா அந்த அன்பு அவ்வளவு நீளமானது. எது வரைக்கும் அது தாங்கும்? திருப்புங்கள் எபிரேயர் 7ஆம் அதிகாரம், எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக, நல்லா கவனிங்க, அவர் மூலமாக தேவனிடத்தில் நாமெல்லாம் சேர்ந்துருக்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்டவர்களுக்காக 7:25 வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த முற்றுமுடிய ரட்சிக்கன்றதை கவனிங்க. முற்றுமுடியன்னா கடைசி வரை அவர்களை காப்பாற்றி ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் பாவத்தை மன்னிச்சிருக்கிறார். இயேசுவண்டை நீங்கள் வந்திருக்கிறீங்க, அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேர்ந்துருக்கிறீங்க. நடுவில் கைவிடப்படுவீங்களா? உங்களை மறந்துடுவாரா? தள்ளிடுவாரா? ரிஜெக்ட் பண்ணிடுவாரா? கிடையாது. முற்றுமுடிய ரட்சிப்பார். சேவ்ஸ் தம் டு தி அட்டர்மோஸ்ட். அதுக்காக தான் என்ன பண்ணுறாராம், 24 மணி நேரம் பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இதை யாருக்கு எழுதுகிறார்? எபிரேய நிருபத்தை எபிரேய மக்களுக்கு எழுதுகிறார். ஹீப்ரு ஜனங்க, எபிரேய மக்கள், யூதர்கள், இவரெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஆகியிருக்காங்க. அவர்களுக்கு எழுதுகிறார். அவங்களுக்கு நல்லா விளங்கும். ஏன்னா தேவாலயத்தில் பிரதான ஆசாரியன் ஒருத்தர் தான், வருஷத்துக்கு ஒருக்க இவர்களுக்காக பரிந்து பேசுகிறதுக்காக அவன் தேவனுடைய சமூகத்துக்கு செல்வான், இவர்களுக்காக பரிந்து பேசுவான், இப்படிலாம் செஞ்சுட்டு தான். எவ்வளோ பெரிய வித்தியாசமாக இருக்கும். அவன் வருஷத்துக்கு ஒருக்க சென்றான், அவன் திடீர்னு செத்து போயிடுவான், அதுக்கப்புறம் இன்னொரு பிரதான ஆசாரியன் வரும். அவன் சில நேரத்தில் சரியான நாளாக இருக்க மாட்டான், ஏதாவது தப்பு செய்வான். அதனால இவங்களுக்கு பாடு, சரியான பரிந்து பேசுகிற ஒருத்தர் இருக்க மாட்டான், இவங்களை சரியாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காது. இவன் பண்ணுற கோளாறால் இவங்க கஷ்டப்படணும். இப்படியெல்லாம் இருந்தது பாருங்கள். அதெல்லாம் போய் அதான் சொல்கிறாரு, இன்றைக்கி என்ன வந்திருக்குது? இன்றைக்கி ஒரு பூரணமான பிரதான ஆசாரியன் 24 மணி நேரம் பிதாவுடைய வலது பாரசத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார், நமக்காக எல்லாத்தையும் செய்கிறாரு. ஆகவே பயப்படாதீங்க. அந்த காலத்திலேருந்து நம்மளை நேசித்து, நம்ம உண்டாகிறதுக்கு முன்னாலேயே நம்ம நேசித்து, அதன் பிறகு அது நிமித்தமாக நம்ம ரட்சித்து, இப்போ பிதாவின் வலது பாரசத்தில் நமக்காக பரிந்து பேசும்படி உட்கார்ந்து அந்த வேலையை செய்து முற்று முடிய கடைசி வர ரட்சிப்பார். எவ்வளோ நீளம், அங்கேருந்து ஆரம்பித்து எண்டு வர போகிறது. தேவனுடைய அன்பின் நீளம் அது தான். நீளம் அங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் நீண்டு வருது, துவக்கத்திலேருந்து முடிவு வரை. 3வது ஆழம், தேவனுடைய அன்பின் ஆழம் எவ்வளோ ஆழமானது. திருப்பம் பிலிப்பியர்கள் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், கிறிஸ்து இயேசு 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார்.
பாருங்கள், அவர் யார்? தேவனாக இருந்தார், தேவனுக்கு சமமாக இருந்தார். அதை ஒரு பெரிய பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அது மட்டும் இல்லை, மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இதுதான் தேவனுடைய அன்பின் ஆழம். எவ்வளோ தூரம் கீழே இறங்கி வருவார் தேவன், எவ்வளோ ஆழமாக போவார், எவ்வளோ கீழே போக ரெடி அவர். மேலே இருந்தவர், தேவனாக இருந்தவர், அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் மனுஷ ரூபம் எடுத்ததே பெரிய காரியம், பூலோகத்துக்கு வந்ததே பெரிய காரியம். பூலோகத்துக்கு வந்தது மட்டும் இல்லை, மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி சிலுவையில் அவர் தம்மை தாழ்த்தினார் என்று வாசிக்கிறோம். எல்லாம் அடங்கியிருக்கு பாருங்கள். கண்ணியின் வயிற்றில் வந்து உருவாகி இந்த உலகத்தில் வந்து பிறந்து இதெல்லாமே தம்மை தாழ்த்துகிறது. அங்கே இருந்தவர் அவ்வளோ உயர்வாக இருந்தவர், தேவனாக இருந்தவர், தேவனுக்கு சமமாக இருந்தவர். அதை ஒரு பெரிய பொருட்டாக எண்ணாமல் அதெல்லாம் விட்டு கொடுத்து நமக்காக ஒரு கண்ணியின் வயிற்றில் வந்து இந்த பூலோகத்தில் பிறந்தார். கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம். வந்து பிறந்து இங்கே வாழ்ந்து இங்கே என்ன விதமான பாடுகளை படுறார் பாருங்கள். மனுஷருடைய கையில் எப்படிப்பட்ட பாடுகளை படுறாரு. எவ்வளோ பேர் இவரை தவறாக புரிந்து கொண்டு இவரை அற்பமாக எண்ணி இவரை பரியாசம் பண்ணி இவரை பகைத்து இவரை பற்றி நிந்தித்து பேசி கடைசியில் அவரை பிடிச்சி இவரை அடித்து அவரை விசாரணை குழுக்கு முன்னால் நிறுத்தி விசாரித்து அவரை பரியாசம் பண்ணி அவர் மீது துப்பி எல்லாம் பண்ணாங்க பாருங்கள். கடைசியில் அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவரை அடித்து சிலுவையை சுமக்க செய்தார்கள். சிலுவையை சுமந்து கொண்டு செல்லுகிறார். இதுக்கு மேலே எவ்வளோ கீழே வரணும்? இவருடைய அன்பின் ஆழம் அது. எவ்வளோ கீழே வருவார், எவ்வளோ கீழே போவார், இவ்வளோ கீழே வந்துட்டார். தேவனாக இருந்தவர் மனுஷனாகி பூலோகத்துக்கு வந்து மனுஷனை போல, சாதாரண மனுஷனை போல வாழ்ந்து நிந்திக்கப்பட்டு அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு பகைக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு சிலுவையை சுமந்தவராய் செல்லுகிறார். கல்வாரி சிலுவையில் அறையப்படுகிறார். அங்கே மனுஷருடைய பாவமெல்லாம் அவர் மீது வைக்கப்படுகிறது. தேவனோடு கூட எப்போவும் இருந்தவர், ஒரு க்ஷணப்பொழுது கூட பிரிந்ததில்லை தேவனிடத்திலிருந்து. ஆனால் ஒரு க்ஷணப்பொழுது அங்கே பாவம் அவர் மீது வைக்கப்பட்டு இவர் பாவமான போது தேவனே தம்முடைய முகத்தை திருப்பி கொள்ளுகிறார். இவர் கத்துகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. ஏன்னா இவர் பாவமாகிவிட்டார். பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணராகிய தேவன் தம்முடைய முகத்தை திருப்பி கொண்டு விட்டார். ஜீவாதிபதி, எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர், இப்படி நிந்திக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில் மரித்து பாவத்தை சுமந்தவராக மரித்து கல்லறையில் வைக்கப்படுகிறார். யார் இவர்? ஜீவாதிபதி, எல்லாத்தையும் உண்டாக்குனவர், இவர் சிருஷ்டிகர்த்தா. இதை விட ஆழமாக எப்படி போக முடியும்? இவ்வளவு ஆழம். யாருக்காக இதை பண்ணார்? கொஞ்சம் கூட அருகதையற்றவர்களுக்காக. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் இப்படி சொல்லுகிறது அதை பற்றி. மனுஷர் யார்? மனுஷருடைய பிரச்சனை எல்லாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல, ரொம்ப நல்லவர்கள் அல்ல. எப்படிப்பட்டவர்களுக்காக இதை செய்தார்? 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, அவர்கள் தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மனுஷரை குறித்து சொல்லியிருக்கு பாருங்க. மனுஷருக்கு எந்த தகுதியும் கிடையாது. யாருக்காக இதெல்லாம் பாடுபட்டார்? யாருக்காக மரித்தார்? யோகியர்களுக்காக இல்லை, நல்லவர்களுக்காக இல்லை, இப்படிப்பட்டவர்களுக்காக. அவள் வாய் கசப்பினாலும் சபிப்பினாலும் நிறைந்திருந்தது, அவள் கால்கள் ரத்தம் சிந்துகிறது, தீவிரிக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவள் வழியில் இருக்கிறது, சமாதான வழியை அவள் அறியாதிருக்கிறார்கள், அவள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்கிறதே. இப்படி தெய்வ பயமற்ற அக்கிரமத்திலே, அநியாயத்திலே, பாவத்திலே வாழ்ந்த மக்களுக்காக தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்தார். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 10 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த வர்ணனை ரொம்ப தீவிரமாக இருக்குது. சொல்கிறாரு, பலனற்றவர்களாக, பாவிகளாக, அக்கிரமக்காரர்களாக, தேவனுக்கு சத்துருக்களாக நாம் இருந்தபோதே தேவன் நமக்காக வந்து இங்கே மரித்தார்னு 4 வர்ணனை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பலனற்றவர்களாக எந்த நம்மை ரட்சித்து கொள்ள நன்மை செய்ய எந்த பலனும் இல்லை நம்மகிட்ட.
பாவிகள், சின்னர்ஸ், இன்னொரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது, அன்காட்லி, அக்கிரமக்காரர்கள், இன்னொரு வார்த்தை எனிமீஸ் ஆஃப் காட், சத்துருக்கள், தேவனுக்கு சத்துருக்கள், விரோதிகள், தேவனை பகைத்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்காக மரித்தார். இதுதான் ஆழம், அவருடைய அன்பின் ஆழம். எவ்வளோ தூரம் இறங்கி வருவார், இவ்வளவு தூரம் இறங்கி வந்தார். சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி பாடுபட்டு தகுதியற்றவர்களுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுக்கிறார். அதான் அவருடைய அன்பின் ஆழம். உயரத்தை கவனிங்க. இப்போ பாருங்க, உயரம் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த ரட்சிப்புங்கிறது வெறும் பாவ மன்னிப்புன்னு. வெறும் பாவ மன்னிப்பு கிடையாது. இந்த பாவ மன்னிப்பு ஒரு ஆரம்பம் மட்டுமே. பாருங்கள், ஒரு குழந்தை போய் சகதியில் விழுந்து இப்போ அழுக்காகி உடம்பெல்லாம் அழுக்காயிடுச்சு. அழுக்கான உடனே நம்ம வெறும் அங்கே போய் அதெல்லாம் தொடச்சி விட்டு தட்டி விட்டு அப்படியே விட்டுறது இல்லை. அவனை கொண்டாந்து குளிப்பாட்டி புது சட்டையை போட்டு அவனை கொண்டாந்து நடு வீட்டில் உட்கார வச்சு பவுட்ரு போட்டு தலசியை விட்டு என்னெல்லாம் பண்ணுறோம் இல்லையா? கர்த்தர் மனுஷனை ரட்சிக்கும் போது அப்படி தான். வெறும் பாவத்தை மன்னித்து தொடச்சி விட்டு போகணும் இல்லை, கிடையாது. அப்படி இல்லை. பாவத்தை மன்னித்தது மட்டுமில்ல, அவனை கொண்டு வந்து மறுபிறப்பை அவனுக்கு தர்றார். அவனை புது மறு ஜென்மம் எடுக்க செய்கிறார். அவன் மறுபடியும் பிறக்கிறான். மறுபடியும் பிறந்து என்னவா மாற்றுறார்? உயரம் பாருங்கள், தேவனுடைய அன்பின் உயரம் எவ்வளோ உயரமாக தூக்குறார். அவனை ரட்சித்ததே அவனை தூக்குறதுக்காக தான். கீழா இராமல் மேலாக மாத்திரம் இருப்பாயின்னு சொல்கிறாரு. ரட்சிப்பு மேலாக இருப்பதற்காக மனுஷனை தூக்குகிற ஒன்று. என்ன பண்ணுறாரு? அவனை தூக்கி கீழே கிடந்தவனை, பிசாசுக்கு அடிமையாக இருந்தவனை, பாவத்துக்கு அடிமையாக இருந்தவனை, பாவத்தை மன்னித்து அவனை சுத்திகரித்து கழுவி அவனை புது சிருஷ்டி ஆக்கி அவனை பிள்ளையாக்கி புத்திரனாக்கி சுதந்திரராக்கி கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக்குகிறார். ஆக்கி ஆவியானவரை கொண்டு வந்து, திருத்துவத்தின் 3ஆம் நபர் ஆவியானவர் வந்து இவனுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இவனை தூக்கி என்ன பண்ணுகிறார்? எபேசியர் 2:6 சொல்லுகிறது, உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கிறார். உட்கார வச்சு இவனையும் கிறிஸ்துவையும் ஒன்றாக்குகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அதே ஆவியானவர் இங்கே இவனுக்குள்ளே இருக்கிறார். அவர் எங்கே உட்கார்ந்துருக்காரோ அங்கேயே இவன் உட்கார்ந்துருக்கிறான். விசுவாசியும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். தேவனோடு கூட வலது பார்சத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறான். அதே அதிகாரம் இவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய மாம்சத்தின் மாம்சம் எலும்பும் எலும்புமாக இப்படி ஒன்றாக்கிறாரு. இருக்கீங்களா? இது இவ்வளோ பெரிய உயர்வை இப்போவே கொடுத்துரு. இது இப்போ கொடுத்தது. இன்னும் இருக்குது. இன்னும் நம்மளை என்ன பண்ண போகிறாரு? இந்த பாவ சரீரமெல்லாம் போய் மீட்கப்பட்ட சரீரம் நமக்கு உண்டாகி சாகாத சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டு மகிமையிலே அவரோடு கூட நாம் என்றென்றைக்கும் வாழப்போகிறோம். இவ்வளோ பெரிய உயர்வை நமக்கு அவர் வச்சிருக்கிறார். இதுதான் தேவனுடைய அன்பின் உயரம். எந்த அளவுக்கு விடவே மாட்டார் பாருங்க. ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசித்து முடிச்சிடுறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். நான் சொல்லுகிறேன், உங்கள்கிட்ட ஆரம்பிச்சிருக்கிறார் வேலையை, உங்களை ரட்சித்திருக்கிறார், விடமாட்டார் பாருங்க. ஏன்னா உங்களை டாப் கிளாஸ் ஆக்குறது, தூக்குறது, உயர்த்துறது தான் அவருடைய வேலை. வெறும் பாவ மன்னிப்பை கொடுக்கறது இல்லை. பாவ மன்னிப்பு வெறும் ஆரம்பம். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு? என்ன பண்ணுறாராம்? கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாராம்? வேலை செஞ்சிட்டு இருக்கிறார் ஆவியானவர் வசனத்தை கொண்டு. என்ன பண்ணுறாரு? கரை திரை எல்லாத்தையும் போக்குறார், சுருக்கெல்லாம் எடுக்கிறார், அழுக்கெல்லாம் போக்குறார். அங்கங்கே சரி பண்ண வேண்டியது போனது வந்ததெல்லாம் மாற்றி கீத்தி எல்லாம் பண்ணி குறைபாடுகள் நிறைய இருக்குது பாருங்கள், இல்லையா? நிறைய அது போக வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது, க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது, மாற வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சிலர்லாம் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருக்கிறீங்க. நிறைய இருக்குது, மாற்றப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறாரு? நீ இவ்வளோ கரை இருக்குது, இவ்வளோ அழுக்கு இருக்குது, இவ்வளவு கெட்ட காரியங்கள் இருக்குது, போ வேணாம், நான் உன்னை மனவாட்டியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லல. அவர் என்ன பண்ணுறாரு? வா, உன்னை பெஸ்ட்டாக ஆக்கி காமிக்கிறவரையும் விட மாட்டேன். கரை திரை எல்லாத்தையும் போக்கி ஃபஸ்ட் கிளாஸ் ஆக்கி எந்த குறையும் இல்லாமல் கரையும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான
சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்கிற வரைக்கும் விட போகிறதில்லை. இவ்வளோ பெரிய உயர்வை நமக்காக அவர் வைத்திருக்கிறார். அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் அளவிடப்பட முடியாதது. இதை சொல்லிகிட்டே போகலாம், தீரவே தீராது. இதை தியானியுங்கள். உள்ளத்தில் விசுவாசம் பெருகும், பயங்கள் நீங்கும், வெற்றி வாழ்க்கையில் உண்டாகும். எல்லா தேவனுடைய நன்மையும் பெற்று அனுபவிக்க தைரியமும் விசுவாசம் உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் பெருகும். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்கள் உள்ளங்களோடு பேசினபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் வேளை இன்னும் அதிகமாய் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்ளும்படியாய் அறிவை பெருக்குவீராக. அறிவு கட்டாத இந்த காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் மனக்கண்கள் பிரகாசமடையட்டும், உள்ளங்கள் விசுவாசத்தால் நிறையட்டும், சந்தோஷத்தால் நிறையட்டும். தேவனுடைய அன்பை குறித்த வெளிப்பாடு உள்ளங்களை நிரப்பட்டும். கர்த்தாவே, வெற்றியும் வாழ்வும் உண்டாகட்டும். உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.